ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ள நாலே பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரவையில் எப்படி பர்ஃபி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இல்லை 50 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்னால் 1/3 அந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன். இந்த நெய் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடட்டும். இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த ரவையை வதட்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ரவை ப்ரௌனாக மாறிடக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரவையை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதட்டி விட்டுக்கோங்க. ரவையெல்லாம் நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த ரவை, இந்த பால் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இது உதிரியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ரவை உதிரியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை உதிரியாக வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு வாரம் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ அதே பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கரையட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா நம்மளுக்கு அந்த பிசு பிசுன்னு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்வீட்லேயும் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்தோன்னா நல்லா ஸ்வீட்டை நல்லா சூப்பராக இது பண்ணி காமிக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் 1 கம்பி பதம் அளவுக்கு தான் நம்மளுக்கு சர்க்கரை பாகு இருக்கணும். பாருங்கள், இப்படி லைட்டாக கம்பி மாதிரி உடையதான் இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஏற்கனவே வதட்டு வச்சுருக்க ரவையை இல்லை சேர்த்துடலாம். ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா அடுப்பை ஒரு லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அடுப்பை இப்போ நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நல்லா இந்த பேனில் ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு அழகாக பேனில் ஒட்டாமல் ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக ஒரு மாதிரி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது மாதிரி எல்லா ரவையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு பாருங்கள், பேன்லேயே ஒட்டலை. சூப்பராக நம்மளுக்கு ரவை ரெடி ஆயிடுச்சு பர்ஃபிக்கு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா நெய்யை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம இந்த ரவையை இதில் தான் இப்போ மாற்றி வைக்க போகிறோம் ஷேப்புக்கு கட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்க ரவையை இதில் மாற்றிடலாம் அந்த பிளேட்டுக்கு. இப்போ இது ஃபுல்லாக ரவை ஃபுல்லாக சரிசமமாக அந்த பிளேட்டில் நல்லா பராத்தி விட்டுக்கோங்க. சரிசமமாக இருக்க அளவுக்கு நல்லா எல்லா சைடும் உங்களுக்கு ஈவனாக இருக்கணும். அது மாதிரி நல்லா சரிசமமாக இது பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா சரிசமமாக ஆக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் கார்னிஷ்க்கு போட்டுக்கலாம். பிஸ்தா, பாதாம், முந்திரி எது வேணாலும் இது மாதிரி பொடி பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. போட்டு இதையும் ஒட்டதை லைட்டாக இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் நல்லா எல்லாம் ஒட்டிக்கும். இந்த பாதாமோ பிஸ்தாவோ எதாக இருந்தாலும் அந்த நட்ஸ் அதில் அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதை நல்லா 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற ஊற்றுங்க. இல்லை ஒரு 3-4 மணி நேரம் விட்டு ஆற விட்டாலுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம சூப்பராக பீஸ் போட்டுருவோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரவையில் பர்ஃபி வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து பர்ஃபி வந்துருக்கு. இது நீங்கள் நல்லா 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சூப்பராக ஈவினிங் வச்சு பண்ணலாம், ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாங்க. போக போக இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நல்லா சூப்பராகவே சாஃப்டாக வந்திருக்கு பர்ஃபி. நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.